अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम् अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। क्रमबोधकप्रमाणानि तानि निरूप्यन्ते। तत्र प्रथमं प्रमाणं वर्तते श्रुतिः। तत्र तत्र அப்படின்னு சொன்னா क्रमबोधक பிரமாணங்களில் क्रमपर வச்சனம் ஸ்ருதிஹி. கிரமத்தை சொல்லுகின்ற நேரடியான பதம் எது உண்டோ வச்சனம், அதுதான் ஸ்ருதிஹி என்று சொல்லப்படுகிறது. தச்சத்விவிதம், இந்த ஸ்ருதியானது ரெண்டு விதமா இருக்கு. எப்படி? கேவல கிரமபரம் தத் விசிஷ்ட பதார்த்த பரம் செய்யதி. கிரமத்தை மாத்திரம் சொல்லக்கூடியதான பதம். சிலது கிரமத்தையும் சொல்லிண்டு பதார்த்தத்தையும் சொல்லும். அப்படி இருக்கிறது ரெண்டாவது வகை. கேவல கிரமமாத்திர பரம் தத் விசிஷ்ட பதார்த்த பரம் செய்யதி. அனயோர் மத்தியே प्रथमस्य उदाहरणम् उच्यते. तत्र तत्र इत्युक्ते केवल क्रमपर वचने तद्विशिष्ट पदार्थ वचने च तयोर्मध्ये वेदं कृत्वा वेदिं करोति इति केवल क्रमपरम्. இந்த இடத்துல கிருத்வா, அப்படி கிருத்வாங்கிற இடத்துல த்வா பிரத்யேன கிரமஹா போத்தியதே. நேரடியா சப்தத்தினாலே இந்த கிரமஹா சொல்லப்படுறதுங்கிறதுனால இங்க இத ஸ்ருதிஹின்னு நாம ஒத்துக்கிறோம். வேதம் கிருத்வா, வேதம் வேதஹ அப்படின்னு சொன்னா தர்பமய முஷ்டி. வேதிகின்னா தெரியும், இந்த மண்டப, அதாவது யாகம் பண்ணக்கூடிய இடம் வேதிகி. வேதம் கிருத்வா அனந்தரம் வேதிம் குறியாத். இதுல இந்த வேதகரணம் அப்படிங்கிறது வேற ஒரு வாக்கியத்தினால விதிக்கப்பட்டிருக்கு. வேதிகரணமும் கூட வேற ஒரு வாக்கியத்தினால விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ரெண்டும் இங்க விதிக்கப்படலை. அப்போ என்ன இங்க விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டால், வேதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதிகரணம் பண்ணணும் அப்படின்னு தெரியறது. இப்ப இந்த பௌர்வாபரியம் தெரியறது, இந்த கிரமஹா, இது த்வா பிரத்யத்தினால தெரியறது, நேரடியாக சப்தத்தினாலேயே தெரியறது என்பதனால இங்க கேவல கிரமபர வச்சனம் अस्ति. किं तद्वचनं त्वा प्रत्ययः. तत्र वेदं कृत्वा वेदिं करोति इति केवल क्रमपरम्. वेदिकरणादेः इत्युक्ते वेदिकरणस्य वेदकरणस्य च वचनान्तरेण विहितत्वात् अन्येन वचनेन प्राप्तत्वात् इत्यर्थः. இப்போ எதை சொல்லி கொடுத்துருக்கா? ரெண்டு விதமான கிரமத்துல முதல் வகையாக இருக்கக்கூடிய கிரமத்தை சொல்லி கொடுத்துட்டான். இப்போ ரெண்டாவது சொல்லணும். ரெண்டாவது என்னது? கிரம விசிஷ்ட பதார்த்த போதக பதம், வச்சனம். அதை இப்போ சொல்ல போற. வஷட்கர்த்து பிரதம பக்ஷா இது து கிரம விசிஷ்ட பதார்த்த பரம். இந்த வஷட்கர்த்து பிரதம பக்ஷா அப்படிங்கிறத பிரதம பக்ஷாங்கிற பதம் தான் நாம எடுத்துட்டு பார்க்க போறோம். பிரதம பக்ஷாங்கிறது ஒரே பதம். இப்ப இந்த பதத்தினால என்ன விதிக்கப்படுறதுன்னு கேட்டால்,
பிராதமிய விசிஷ்ட பக்ஷணம் விதியது. அப்போ இந்த இடத்துல வெறும் பிராதமியம் மாத்திரம் சொல்லப்படலை, அதாவது கிரம மாத்திரம் சொல்லப்படலை, அதே மாதிரி பக்ஷணம் மாத்திரம் கூட விதிக்கப்படலை. அப்ப என்ன விதிக்கப்படுறது? பிராதமிய விசிஷ்ட பக்ஷணம் விதிக்கப்படுறது. அப்போ கிரம விசிஷ்ட பதார்த்தமானது விதிக்கப்படுறது. இதுதானே சரியா இருக்கு இல்லையா? இதுதானே ரெண்டாவது வகையா நம்ம சொன்னோம் பாருங்க. வஷட் கர்த்துஹு பிரதம பக்ஷா இது தூ கிரம விசிஷ்ட பதார்த்த பரம். இப்போ இதுல ஒரு சின்ன கேள்வி கேட்கிறான், ஏன் அப்படி சொல்லணும்? பக்ஷணோத்தேசேன பிராதமியம் விதியத்தை இப்படின்னு சொல்லலாமே. பக்ஷணத்தை உத்தேசிச்சு பிராதமியம் விதிக்கப்படுறது இப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறா. இதுவரையும் சொன்ன அர்த்தமும் இப்ப கேட்டிருக்க கேள்வி இதெல்லாம் புரிஞ்சிருக்கா? கிரம விசிஷ்ட பதார்த்தபரம். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கிறா? பக்ஷணோத்தேசேன பிராதமியம் விதியத்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? கேவல கிரமபதம்னு ஆயிடும். பிரதம பதம் மட்டும்தான் இங்க கிரமத்தை சொல்றதாக ஆகும், பக்ஷண பதம் பக்ஷணத்தை விதிக்கிறதாக ஆயிடும் அப்படின்னு சொல்லலாமேன்னு கேள்வி. ஆனா அப்படி சொல்றதுக்கு இங்க வசதி இல்லை. அப்படி சொன்னால் ஒரு தோஷா வரும். என்ன தோஷா வரும் அத சொல்றான். ஏக பிரசரதா பங்க பயேனா பக்ஷானுவாதேனா கிரமமாத்திரஸ்ய விதாத்தும் அசக்கியத்வாத். அதாவது விசிஷ்டார்த்த பிரதிபாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பதத்தை பங்கம் பண்ணி பாதி பாதியா பிரிச்சு அதுல இது இந்த அம்சத்தை சொல்றது, அதுல அந்த அம்சத்தை சொல்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதற்கு பேர் தான் ஏக பிரசரதா பங்கா. அப்படின்னு என்னது? விசிஷ்டார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு பதம், அந்த பதத்தை ரெண்டா பிரிச்சு ஒரு அம்சம் உத்தேசத்தை சொல்றது, ஒரு அம்சம் விதேயத்தை சொல்றதுன்னு அப்படி பிரிக்கிறோம் இல்லையா? இதுதான் விசிஷ்டார்த்த பிரதிபாதக நாசகா கிரியத்தே. அதுதான் இங்க ஏக பிரசரதா பங்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு தோஷா. எப்படின்னு பாருங்க. பிரதம பக்ஷா அப்படின்னு ஒரு பதம் தானே, சமஸ்த பதம் தானே இது. இந்த ஒரு பதத்தை ஒருவேளை கேள்வி கேட்டா இல்லையா? என்ன கேள்வி கேட்டான்? பக்ஷோத்தேசேன பக்ஷணோத்தேசேன, பக்ஷானாலும் பக்ஷனாலும் உண்டுதான், ததுத்தேசேன பிராதமியம் விதியத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு தானே கேள்வி கேட்டா. இப்போ இந்த பட்சத்தை நாம எடுத்துக்கிறதா இருந்தால் எது உத்தேசமாகும் எது விதேயமாகும் தெரியுமா? பக்ஷண உத்தேசமாகும். சமீச்சீனம். விதேயமாகும். பிராதமியம் பிராதமியம் பிரதமஹான்னு பதம் இருந்தாலும் அங்க விதிக்கக்கூடியது பிராதமியம். அந்த பிராதமியம் விதேயம்னு ஆயிடும். இப்படி ஸ்திதி அப்படின்னு சொன்னா ஒரு பதத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பிரதம பக்ஷா அப்படின்னு ஒரே பதத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சம், எந்த அம்சம்? பக்ஷ அம்சம் உத்தேச சமர்ப்பகமா இருக்குன்னு சொல்ல வேண்டும். இன்னொரு அம்சம் விதேய சமர்ப்பகமா இருக்குன்னு சொல்லணும். இப்படின்னு ஆயிடும். அப்படி சொல்றதா இருந்தா என்ன ஆகும்? ஒரே பதத்தை நம்ம ரெண்டா பிரிச்சாதானே சொல்ல முடியும். விசிஷ்டார்த்த பிரதிபாதகமான ஒன்ன பிரிச்சாதான் இப்படி அர்த்தத்தை கொடுக்கவே முடியும். இதுதான் இங்க தோஷா. ஏக பிரசரதா பங்க தோஷா. அதுதான் என்ன சொல்றா? ஏக பிரசரதா பங்க பயேனா பக்ஷோத்தேசேன பிராதமிய விதானம் இது ந அங்கீகிரியதே. இந்த அர்த்தம் புரிஞ்சிருக்கா? இந்த விசாரம் புரிஞ்சிருக்கா? ஏக பிரசரதா பங்க பயேன பக்ஷானுவாதேன கிரமமாத்திரஸ்ய விதாத்தும் அசக்கியத்வாத். ஏன் இந்த ஒரு முயற்சியை பண்றா அப்படின்னு கேட்டா, கிரம விசிஷ்ட பதார்த்த விதாயகத்துவம் மாஸ்து, கேவல கிரமமாத்திர விதாயகத்துவம் அஸ்து அப்படின்னு மனசுல வச்சுண்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டா. ஆனா இப்படி ஒத்துந்தால் வேற இடத்துல ஒரு தோஷா வருது, வேற இடத்துல ஏக பிரசரதா பங்க தோஷா வருது. இதோட நமக்கு எதை முடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, ஸ்ருதி பிரமாணத்தை, கிரமபோதகமான ஸ்ருதி பிரமாணத்தை ரெண்டு விதமானதையும் உதாரணம் சொல்லி காமிச்சுட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு கேட்டா, இதன் பின்னால் இருக்கக்கூடியதான பிரமாணங்களை காட்டிலும்
இந்த ஸ்ருதி பிரமாணமானது அத்தியந்தம் பிரபலம் அப்படிங்கிறத சொல்ல போறா. அதற்கு ஒரு உதாரணம் காமிக்க போறா. சேயம் ஸ்ருதிஹி இதர பிரமாணாபேட்சையா பலவதி இயம் ஸ்ருதிஹி. இதர பிரமாணாபேட்சையா ஸ்ருத்தியர்த்த பாடன்னு பின்னாடி வரப்போறது. அர்த்த பாட இந்த பிரமாணங்களை காட்டிலும் பலவதி. குதஹ தேஷாம் பிரமாணானாம் வச்சன கல்பனத்வாரா பிரமாணத்வாத். மற்ற பிரமாணங்கள் இந்த அர்த்தா பாடா இந்த மாதிரியான ஸ்ருதிக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய பிரமாணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, தன் முன்னாடி இருக்கக்கூடியதான பிரமாணத்தை கல்பிச்சுண்டு வந்து வச்சனத்தை, அதாவது ஸ்ருதியை கல்பிச்சு அதன் பிறகுதான் கிரமத்தை போதிக்கும். ஆனால் இந்த ஸ்ருதியோ அப்படி இல்லை, நேரடியா கிரமத்தை சொல்லிடும். அதனால இது சீக்கிரம் பிரவர்த்திக்குங்கிறதுனால இது பிரபலம். அதான் சொல்றா, தேஷாம் தேஷாம் இத்தியுக்தே அர்த்தாதி கிரமபோதக பிரமாணானாம் வச்சன கல்பனத்வாரா கிரம பிரமாணத்வாத். இதுக்கு இப்போ உதாரணம் காமிக்க போறா. அதையேவ இத்தியுக்தே யஸ்மாத் அர்த்தாதி பிரமாணானி துர்பலானி தஸ்மாத் ஆஸ்வினஸ்ய பாடக்ரமாத் திருத்தீய ஸ்தானே கிரஹண பிரசக்தௌ ஆஸ்வினஹ தசமோ கிருஹ்யதே இதி வசனாத் தசமஸ்தானே கிரஹணம் இத்யுக்தம். இந்த வேதத்துல வந்து கிரகண கிரமஹா இருக்கு. ஐந்திரவாயவம் கிருண்ணாதி, மைத்ராவருணம் கிருண்ணாதி, ஆஸ்வினம் கிருண்ணாத்தின்னு கிரமஹா. இப்ப இந்த கிரமத்தை வச்சுட்டு பார்த்தால் ஆஸ்வினம் கிருண்ணாதிங்கிறது மூணாவதா இருக்கு. பாடக்கிரமத்தை வச்சுட்டு பார்த்தால் ஆஸ்வின கிரகசிய ஸ்தானம் து திருத்தீயம் ஸ்தானம். இப்ப பாடக்கிரமத்தை அனுசரிச்சுண்டு நாம வந்து கிரமத்தை கல்பிச்சால் ஆஸ்வின கிரகமானது மூணாவதாக கிரகிக்க வேண்டியது ஆயிடும் இல்லையா? ஆனா இங்க நேரடியாகவே ஒரு வாக்கியம் இருக்கு, ஆஸ்வினஹா கிரகா தசமோ கிருஷ்யதே அப்படின்னு. இப்ப இந்த தசமஹாங்கிற வச்சனம் இருக்கே, கிரமபர வச்சனம், இந்த வச்சனம் என்ன பண்ணி கொடுத்ததுன்னு சொன்னா ஆஸ்வின கிரகத்துக்கு கிரமத்தை சொல்லும் போது 10வது ஸ்தானத்தை சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ பாடக்கிரமத்தை வச்சுண்டு நாம 3வது இடத்துல இந்த ஆஸ்வின கிரக அனுஷ்டானம் பண்ணணுமா, கிரகணம் பண்ணணுமா, அல்லது 10வது இடத்துலயா அப்படின்னு கேட்டால் பாடக்கிரமத்தை காட்டிலும் இந்த வச்சனம் இருக்கே ஸ்ருதி, இது அத்தியந்தம் பிரபலம்ங்கிறதுனால 10வது ஸ்தானத்துலதான் ஆஸ்வின கிரகத்தை கிரகிக்கணும், அனுஷ்டிக்கணும். இது புரிஞ்சிருக்கு இல்லையா? இங்க ஒரு சின்ன ஒரு கேள்வி கூட கேட்டுக்கலாம் நாம. அதாவது பொதுவா நம்ம இந்த பிரபல பிரமாணத்தை நிரூபணம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய பிரமாணத்தை வச்சுட்டு தான் மற்ற பிரமாணத்தை காட்டிலும் இந்த பிரமாணம் பிரபலம்னு நிரூபிச்சுட்டு இருக்கோம். அப்படி பார்த்தால் இப்ப இவா எந்த பிரமாணத்தை எடுத்துட்டு காமிச்சிருக்கணும்? அர்த்தம் அது எடுத்துட்டு தானே காமிச்சுக்கணும். ஆனா அதுக்கும் அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான பாடத்தை வச்சுட்டு சொல்றா இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த அர்த்தம்னா என்னது நம்ம அடுத்தாப்புல பார்க்க போறோம். அதாவது சாமர்த்தியம், பிரயோஜனம். சாமர்த்தியம் இல்லை, பிரயோஜனம். அர்த்தம்னா இங்க பிரயோஜனம்னு அர்த்தம். அந்த பிரயோஜனமானது ஸ்ருதி இருந்தால் ரெண்டுத்துக்கும் விரோதமே வராது. ஏன்னா ஸ்ருதியை வச்சுட்டு தான் நம்ம பிரயோஜனத்தை கல்பிக்கணும். அந்த ஸ்ருதி எப்படி இருக்கோ அதுக்கேற்றபடிதான் கல்பிக்கணும். அதனால ரெண்டுத்துக்கும் விரோதமே வராது. அர்த்தா ஸ்ருதி அப்படின்னு ரெண்டுத்துக்கும் விரோதத்தை காமிக்க முடியாது. ஏன்னு கேட்டா ஸ்ருதி எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம பிரயோஜனத்தை கல்பிக்கணும். பிரயோஜனத்தை கல்பிக்கிறது தானே அர்த்தகாங்கிறது. அதனாலதான் அந்த பிரமாணத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதத்தை காமிக்காம அதுக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான பிரமாணத்தை எடுத்து காமிச்சார். இப்போ இதோட ஸ்ருதி பிரமாணத்தை நிரூபணம் பண்ணிட்டார், அதுலயும் வைவித்தியம் சொல்லிட்டார். அதே மாதிரி மற்ற பிரமாணங்களை காட்டிலும் ஸ்ருதி தான் அத்தியந்தம் பிரபலம்ங்கிறதையும் சொல்லிட்டார். இதுக்கு அடுத்தது அர்த்த கிரம நிரூபணம். எத்திர பிரயோஜனவசேன அர்த்த நிர்ணய சஹ ஆர்த்தः க்ரமः. அர்த்தவசாத் கல்பியமான க்ரமः ஆர்த்தः க்ரமः.
எத்திர பிரயோஜனவசேன அர்த்த நிர்ணயா, பிரயோஜனத்தை மனசுல வச்சுண்டு அதுக்கேற்றபடி கிரமஹா கல்பிச்சால் அது அர்த்த கிரமஹா. அதுக்கு உதாரணம் காமிக்கிறான். யதா அக்னிஹோத்திர ஹோம யவாகு பாகயோஹோ விஷயே யஹா கிரமஹ சஹ அர்த்த கிரமஹ அப்படின்னு நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். அந்த இடத்துல என்ன ஸ்திதி? அத்ரஹி யவாக்வாஹ ஹோமார்த்தத்வேன தத் பாகஹ பிரயோஜனவசேன பூர்வம் அனுஷ்டீயதே. இந்த இடத்துல என்ன ஸ்திதி இருக்குன்னு கேட்டா, அக்னிஹோத்தன் ஜுஹோதி யவாகும் பச்சதி இப்படிதான் வாக்கியங்கள் இருக்கு. அக்னிஹோத்திர ஹோம விதாயகம் வாக்கியம், அடுத்தாப்பல பாக்க விதாயகம் இப்படின்னு இருக்கு. அக்னிஹோத்தன் ஜுஹோதி யவாகும் பச்சத்தின்னு. இப்போ பாடக்கிரமத்தை வச்சுட்டு பார்த்தால் முதல்ல அக்னிஹோத்திரம் பண்ணணும், அடுத்தாப்பல யவாகு பாக்கா. ஆனா இப்படி பண்ணினா என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒன்னும் கிடையாது. அதிர்ஷ்டம் தான் கிஞ்சித் பிரயோஜனம் சொல்லணும் யவாகு பாகத்துக்கு. ஏன்னு கேட்டா, இந்த யவாகு இருக்கே இது அக்னிஹோத்திரத்துல திரவியம். எப்படி ததி திரவியமோ அத போல அக்னிஹோத்திரத்து கர்மாவில இது திரவியமா இருக்கு யவாகு. இப்ப அக்னிஹோத்திர கர்மாவுக்கு அங்கமா இருக்கக்கூடிய இது முன்னாடியே பாகம் செய்யப்பட்டு இருந்தால் மட்டும்தான் எங்கே உபயோகப்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டா, கர்மாவில சாதனமாக திரவியமாக உபயோகப்படுத்தப்படும். ஒருவேளை அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த யவாகு பாகா பண்ணினால் அதுக்கு ஏதாவது திருஷ்ட பிரயோஜனம் இருக்கோ? எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம இத லௌகிக ரீதியா பாக்குறதா அந்த ஸ்மார்த்தத்துல இப்ப நவகிரக ஹோமத்துக்கு சமிதன்ன ஆஜ்யம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லி வைக்கிறோம், அன்னத்தை பக்குவம் பண்ணி வைங்கோ, நம்ம அது ஹோமத்துக்கு உபயோகப்படுத்த போறோம்னு. அந்த ஹோமம் பண்ற சமயத்துல அது ரெடியா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒரு திரவியமா உபயோகப்படுத்திக்கலாம். நான் அந்த ஹோமத்தையும் முடிச்சுட்டாச்சு, அதுக்கப்புறம் பண்ணி கொண்டு வந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? வேணா நிவேதனம் பண்ணலாம், அதிர்ஷ்டார்த்தம் அது கூட இல்லையா, வேற எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. அத போல இங்கேயும் என்ன ஆயிடும், யவாகு பாகா ஹோமானந்தரம் கிரியதே சேத் தஸ்ய திருஷ்டம் கிமபி பிரயோஜனம் ந சித்தியதி கிஞ்சித் அதிருஷ்டம் கல்பனீயம் ததபி ந கிளுப்தம் ந கல்பனீயம் தத்து கல்பனீயமேவ ந கிளுப்தம் இப்படின்னு ஆயிடும். அப்போ பிரயோஜன வசாத்து நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, பூர்வம் பாகா அனந்தரம் அக்னிஹோத்திர ஹோமஹா இது பாடக்கிரமசித்த கிரமஸ்ய பாதா. பாடக்கிரமேன யஹ கிரமஹ சித்தா தஸ்ய பாதா கிரியதே. அத்ர ஹி யவாக்வாஹ ஹோமார்த்தத்வேன தத் பாகஹ பிரயோஜனவசேன பூர்வம் அனுஷ்டீயதே. சச்சாயம் பாடக்கிரமாத் பலவான், அர்த்தக்கிரமஹ பாடக்கிரமாத் பலவான். இதேதான் நம்ம உதாரணமா வச்சுக்கலாம். இந்த இடத்துலயே அப்படிதான் இருக்கு. ஏன்னா பாடக்கிரமஹ பார்த்தால் அக்னிஹோத்திர ஹோமஹா அனந்தரம் பாகா. ஆனா நம்ம அதை பாதிச்சுண்டு முதல்ல பாகா அப்புறம் அக்னிஹோத்திரத்தை வச்சுக்கிறோம். யதா பாடம் ஹி அனுஷ்டானே பாடா, அதாவது கர்ம விதாயக வாக்கிய பாடக்கிரமஹா எப்படி இருக்கோ அதே கிரமத்தை வச்சுண்டு நாம கர்மாவை அனுஷ்டிச்சோமே ஆனால் அதுதான் பாடக்கிரமஹா. யதா பாடம் ஹி அனுஷ்டானே கிளுப்த பிரயோஜன பாதா ஒரு தோஷா. ரெண்டாவது அதிருஷ்டார்த்தத்வஞ்ச ஸ்யாத், யவாகு பாகஸ்ய அதிருஷ்டார்த்தத்வம் ஸ்யாத். நஹி ஹோமானந்தரம் கிரியமானஸ்ய கிஞ்சித் திருஷ்டம் பிரயோஜனமஸ்தி கிமபி நாஸ்தி இத்யர்த்தः. இतः பரம் பாடக்கிரம நிரூபணம். பதார்த்த போதக வாக்கியானாம் யஹ கிரமஹ சஹ பாடக்கிரமஹ. பாடக்கிரமஸ்ய லட்சணம் கிம்? பதார்த்த போதக வாக்கியானாம். பதார்த்தா அப்படின்னா கர்மா. இந்த கர்மாக்களை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் இருக்குமே, அக்னிஹோத்திரம் ஜோதி தர்ஷபூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோஜிதா, இந்த மாதிரியான வாக்கியங்கள் விதாயக வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களுடைய பாடக்கிரம வேதத்துல எந்த கிரமத்துல படிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரமத்தை வச்சுண்டு நாம அந்த வாக்கியத்தினால விதிக்கப்படுகின்ற கர்மாக்களுடைய கிரமத்தை நாம கல்பனை பண்ணிக்கிறோம்.
அந்த கர்மாக்கள் அடுத்தடுத்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நேரடியா சொல்றதுக்கு அங்க வாக்கியம் ஒன்றும் இல்லை, பதங்கள் ஒன்றும். இப்போ வேதம் கிருத்வா வேதிங் கரோதி அப்படிங்கிற இடத்துல கிருத்வாங்கிற துவா பிரத்யா கிரமத்தை சொல்லி கொடுக்கிறது. அத போல ஒரு வாக்கியம் இல்லை, ஒரு வசனம் நேரடியா இல்லை கிரமத்தை சொல்றதுக்கு. இருந்தாலும் கர்மாக்களை சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் இருக்கே, அந்த வாக்கியங்கள் படிக்கப்பட்ட கிரமமா இருக்கே, அந்த கிரமத்தை வச்சுண்டு நாம அந்த வாக்கியங்களால விதிக்கப்படுகின்ற கர்மாக்களுடைய கிரமத்தை கல்பிக்கிறோம். அப்போ இந்த கர்மாக்களுடைய கிரமத்தை கல்பிக்கிறதுல எது காரணமா இருக்கு? விதாயக வாக்கிய கிரமஹா இல்லையா? அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கான். பதார்த்த போதக வாக்கியானாம் யஹா கிரமஹா சஹா பாடக்கிரமஹா தஸ்மாச்ச கிரமாத் பாடக்கிரமாத் பதார்த்தானாம் கிரமஹா ஆஸ்ரீயதே. ஏன் அப்படி சொல்றேன், அதை வச்சுன்னு இதை எப்படி முடிவு பண்றேன் அப்படின்னு கேட்டா, ஏன கிரமேண வாக்கியானி படிதானி தேனைவ கிரமேண அதீதானி அர்த்த பிரத்யம் ஜனயந்தி. வேதத்துல இந்த கர்மாக்களை விதிக்கக்கூடியதான வாக்கியங்கள் இருக்கே, அது எந்த கிரமத்துல படிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் நாம அதை பார்த்து படிப்போம். ஏன கிரமேண வேதே வர்த்தந்தே வாக்கியானி தேன கிரமேண அஸ்மாபிஹி தானி வாக்கியானி அதீயந்தி. அதே கிரமத்துல தான் படிக்கிறோம், மாத்தி மாத்தியும் படிக்க மாட்டோம், அதே கிரமத்தை படிக்கிறோம். சரி, படிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆறுது? தேனைவ கிரமேண தானி வாக்கியானி அர்த்த பிரத்யம் ஜனயந்தி இல்லையா? நாம எந்த கிரமத்துல அந்த வாக்கியங்களை படிக்கிறோமோ அதே கிரமத்துல தான் அந்த வாக்கியங்கள் நமக்கு ஒரு அர்த்த ஞானத்தை ஏற்படுத்துது, வாக்கியார்த்த போதத்தை சாப்த போதத்தை ஏற்படுத்துறது. எங்கேயாவது இப்படி உண்டா? சமிதோ இரதி தனூன பாதம் எழுதி இடோ இரத்தின்னு வரிசையா படிச்சுட்டு இருக்கோம். ஆனா சமிதோ இரத்திங்கிற வாக்கியம் நமக்கு அர்த்த போதத்தை ஏற்படுத்தல. தனூன பாதம் இரத்திங்கிற வாக்கியம் தான் முதல்ல அர்த்த போதத்தை ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் சமிதோ இரத்திங்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்த போதத்தை ஏற்படுத்தினது. இப்படிங்கிறது கிடையாது. அந்தந்த வாக்கியங்கள் படிக்கும் பொழுது நமக்கு கவனத்தோடு படிச்சா, கவனத்தோடு படிக்கிறோம், எந்த தோஷங்களும் இல்லை, சரியா படிக்கிறோம். இப்படி படிக்கும் பொழுது அந்தந்த வாக்கியங்கள் படிச்ச உடனேயே அந்த வாக்கியத்துடைய அர்த்தமானது உபஸ்திதி ஆயிடும். அப்போ எந்த கிரமத்துல உபஸ்திதி ஆச்சோ அதே வகையிலே நாம பதார்த்தங்களை அனுஷ்டிக்கிறோம். அதுதான் சொல்ற பாருங்க. ஏனஹி கிரமேண வாக்கியானி படிதானி தேனைவ கிரமேண அதீதானி அர்த்த பிரத்யம் ஜனயந்தி. யதா பிரத்யம் எப்படி நமக்கு உபஸ்திதி ஆச்சோ, பிரத்யம்னா உபஸ்திதி, யதா பிரத்யம் யதா உபஸ்திதி வர்த்ததே ஏன கிரமேண உபஸ்திதி வர்த்ததே தேனைவ கிரமேண பதார்த்தானாம் அனுஷ்டானாத். தரிஹி பாடக்கிரமேண அஸ்மாபிஹி பதார்த்தானாம் கிரமः கல்பியதே. சச்ச பாடः த்விவிதः. கதம்? மந்திரபாடः ब्राह्मणपाठश्चेति तत्र आग्नेय अग्निशोमीययोः तत्तद्याज्यानुवाक्याक्रमात् यः क्रमः आश्रीयते सः मन्त्रपाठात्. இந்த இடத்துல நம்ம இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த தர்ஷபூர்ண மாசத்துல ஆக்னேயா அக்னிஷோமியா அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் ஒண்ணு, அக்னிஷோமிய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் இன்னொன்னு. இந்த அக்னிஷோமிய உற்பத்தி வாக்கியம் தான் முதல்ல இருக்கு, ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் பின்னாடிதான் இருக்கு. அப்போ உற்பத்தி வாக்கியத்தை பிராமண வாக்கியம்னா கர்மோத்பத்தி வாக்கியம், கர்ம விதாயக வாக்கியம். இந்த கர்ம விதாயக வாக்கியத்தினுடைய கிரமத்தை பார்த்தால் நமக்கு முதல்ல எது இருக்கு? அக்னிஷோமிய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் தான் இருக்கு, பின்னாடிதான் ஆக்னேய யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியம் இருக்கு. இப்படிதான் கிரமமா இருக்கு. ஆனா மந்திர பாடத்தினுடைய கிரமத்தை பார்த்தால் முதல்ல யாஜ்யானு வாக்கியா மந்திரங்கள்ல ஆக்னேய யாகத்திற்கு சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இருக்கு, பின்னாடிதான் அக்னிஷோமிய யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இருக்கு. அப்ப பாருங்க, கர்மாவினுடைய உற்பத்தி வாக்கிய கிரமத்தை பார்த்தால் முதல்ல அக்னிஷோமியா, ரெண்டாவது ஆக்னேயா.
இதே கர்மாவுக்கு சம்பந்தப்பட்டதான மந்திரங்களுடைய கிரமத்தை பார்த்தால் முதல்ல ஆக்னேயா, அடுத்தது அக்னிஷோமியா, இப்படி இருக்கு. இப்போ நாம எந்த பாடத்தை வச்சுண்டு, அதாவது உற்பத்தி வாக்கியம், பிராமண வாக்கியம் இருக்கே, இந்த பிராமண வாக்கியத்தினுடைய கிரமத்தை வச்சுண்டு கர்மாவினுடைய கிரமத்தை கல்பிக்கணுமா, அல்லது கர்மாவுக்கு சம்பந்தப்பட்ட மந்திர பாட கிரமமா இருக்கே அந்த கிரமத்தை வச்சுண்டு கர்மாக்களுடைய கிரமத்தை கல்பிக்கணுமா அப்படின்னு கேள்வி. பிராமண வாக்கிய பாட கிரமாத் கர்மணः क्रमः कल्पनीयः अथवा मंत्र पाठ क्रमात् कर्मणः क्रमः कल्पनीयः वा इति संशयः. சரியா? பாருங்க, तत्र आग्नेय अग्निशोमीययोः तत्तद्याज्यानुवाक्याक्रमात् यः क्रमः ஆசிரியதே சஹா மந்திர பாடாத். அப்போ கடைசியில இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆக்னேய அக்னிஷோமியத்துக்கு ரெண்டுத்துக்கும் கிரமத்தை நாம எதை வச்சு கல்பிக்கிறோம்னு கேட்டால், இந்த யாஜ்யானு வாக்கியா கிரமஹா இருக்கு இல்லையா, மந்திர கிரமஹா, மந்திர பாட கிரமஹா, அதை வச்சுட்டு தான் கர்மாக்களுடைய கிரமத்தை நாம கல்பிக்கிறோம். உற்பத்தி வாக்கியத்தை வச்சுட்டு இல்லை. ஏன்னு காரணத்தை பின்னாடி கிரந்தக்காரர் சொல்ல போறார். இதுவரையும் பங்கி புரிஞ்சிருக்கா பாருங்க. तत्र आग्नेय अग्निशोमीययोः तत्तद्याज्यानुवाक्याक्रमात् इत्युक्ते मन्त्रपाठक्रमात् यः क्रमः इत्युक्ते आदौ आग्नेयः अनन्तरम् अग्निशोमीयः इति यः क्रमः कल्प्यते सः क्रमः मन्त्रपाठात् कल्पितः. இந்த பங்கிக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா? சச்சாயம் மந்திர பாடா பிராமண பாடாத் பலவான். இந்த விஷயம்தான் மந்திர பாடா பிராமண பாடாத் பலவான். இது பார்த்தா விபரீதமா நமக்கு தோணும். ஏன்னு கேட்டா, பிராமண பாடம் தானே கர்மாவினுடைய ஸ்வரூப போதமா இருக்கு, அதாவது உற்பத்தி போதகமா இருக்கு. கர்மாவுடைய உற்பத்தி அந்த வாக்கியத்துல தான் தெரியுதுன்னா அதுதானே பிரபலமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா அது வாஸ்தவம் தான். ஆனா இங்க வேற ஒரு யுக்தியை வச்சுட்டு மந்திர பாடம் தான் பிரபலமானதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது பாருங்க, சச்சாயம் மந்திர பாடா பிராமண பாடாத் பலவான் குதः அனுஷ்டானே பிராமண வாக்கியாபேக்ஷயா மந்திர வாக்கியஸ்ய அந்தரங்கத்வாத். இந்த கிரமஹாவினுடைய அபேட்சா எப்போ நமக்கு வரும்னு கேட்டால் பிரயோக சமயத்தில் தான் வரும். அனுஷ்டான பிரயோக விதி தெரியும் பொழுதுதான், அப்பதான் கிரமஹா என்ன கிரமஹா அப்படின்னு தெரியும், அப்படின்னு கேள்வியே வரும். அந்த சமயத்துல எது உபஸ்திதமா இருக்குன்னா மந்திரஹா தான் உபஸ்திதமா இருக்கு. அனுஷ்டானத்துக்கு ரொம்ப நெருக்கமா எது இருக்குன்னு கேட்டா பிராமண வாக்கியமா மந்திரஹாவான்னு கேட்டா மந்திரஹா தான் இருக்கு. அனுஷ்டானே பிராமண வாக்கியாபேக்ஷயா மந்திர வாக்கியஸ்ய அந்தரங்கத்வாத் சாமீப்யாதித்யர்த்தா. கதம், எப்படி நீங்க இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறா. பிராமண வாக்கியம் ஹி பிரயோகாத் பகிரேவ இதம் ஏவம் கர்த்தவ்யம் இத்யேவம் அவபோத்ய கிருதார்த்தம் இதி ந புனः பிரயோக காலே வியாப்ரியதே. இந்த பிராமண வாக்கியம் என்ன பண்றதுன்னு கேட்டா, கர்மாவை விதிச்சுட்டு தன்னுடைய வேலை முடிஞ்சிருத்துங்கிறதுனால இருக்கு. அதுவும் எங்கே விதிக்கிறது? பிரயோக விதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிரமஹாவே பார்த்திருக்கோம். எப்படி கிரமஹா ஏற்படுறது? முதல்ல உற்பத்தி, அனந்தரம் விநியோகா, அனந்தரம் பிரயோகா. அப்போ இந்த பிராமண வாக்கியமானது எந்த சமயத்துல வேலை செய்யறதுன்னு கேட்டா உற்பத்தி காலத்துல, கர்மாவினுடைய உற்பத்தி காலத்துல. பிரயோகாங்கிறது மூணாவது நிலையில, உற்பத்தி விநியோகா பிரயோகா. இந்த பிரயோக காலத்துல பிராமண வாக்கியத்தினுடைய ஆவசியகதாவே இல்லை. அதுதான் சொல்ல பாருங்க. பிராமண வாக்கியம் ஹி பிரயோகாத்து பகிரேவா, பிரயோகத்துக்கு முன்னாடியே, பிரயோகாத்து பகிரேவா இதம் ஏவம் கர்த்தவியம், இதம் கர்ம கர்த்தவியம், ஏவம் கர்த்தவியம் இத்தியாதிகம் சர்வம் விதாய இத்யேவம் அவபோத்ய கிருதார்த்தம் சரிதார்த்தம். அதனுடைய வேலை முடிஞ்சிருது. கிருதார்த்தம் சொன்னா அதுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் உண்டோ, அந்த விதிக்கு என்ன வேலை உண்டோ அது முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கிருதார்த்தம் இது ந புனः பிரயோக காலே வியாபியதே. பிரயோக காலே
தஸ்ய அவசியகதா ஏவ நாஸ்தி உற்பத்தி வாக்கியஸ்ய. ஆனா மந்திரத்துக்கு அப்படி இல்லை. பிரயோக காலத்துல தான் அது தன்னுடைய வேலையே செய்யறது. மந்த்ரா புனः அனன்ய பிரயோஜனாக பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகாக இது அக்ரே வக்ஷ்யாமா. இதுக்கப்புறம் சொல்ல போறோம். மந்திரங்களுக்கு பிரயோக காலத்துலதான் வேலையே, அது முன்னாடி அது ஒன்றும் பண்ணாது. பிரயோக காலத்துல மந்திரங்கள் என்ன பண்ணும்னு கேட்டால் அந்த பிரயோகத்துக்கு சம்பந்தப்பட்டதான திரவியம், தேவதா, பலம் இப்படி ஏதாவது ஒண்ணு பிரகாசனம் பண்ணும். இதுதான் அதோடைய பிரயோஜனமே. மந்திரங்களுடைய பிரயோஜனமே என்னது? பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகத்துவம். இதுதானே மந்திரங்களுடைய பிரயோஜனம். அப்போ மந்திரங்கள் எந்த சமயத்துல தன்னுடைய காரியம் பண்றதுன்னு கேட்டா பிரயோக காலத்துல பண்றது. அப்போ பிரயோக காலத்துல உபஸ்திதமாக ரொம்ப சன்னிகிருஷ்டமாக எது இருக்கு? பிராமண வாக்கியமா இல்ல மந்திரஹாவா அப்படின்னு கேட்டா மந்திரஹா தான் இருக்கு. அதுதான் இங்க சொல்ற. மந்த்ரா புனः அனன்ய பிரயோஜனாக, அதுக்கு வேற எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகத்துவம் தான் பிரயோஜனம். பிராமண வாக்கியத்துக்கு அப்படி இல்லை. அது கர்மாவை விதிக்கிறது அதோடைய வேலை, கிரமத்தை சொல்றது அதோடைய வேலை இல்லை. மந்த்ரா புனः அனன்ய பிரயோஜனாக பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகாக இது வக்ஷ்யாமஹ. இந்த மந்த்ரானாம் பிரயோஜனம் கிம் அப்படிங்கிற விசாரமானது பின்னால வரப்போறது. அங்கு நாங்க இந்த மந்திரமானது, மந்திரத்துக்கு இது மட்டும்தான் பிரயோஜனம், பிரயோக ஸ்மாரகத்வமேவ மந்திரானாம் பிரயோஜனம் இது நிரூபயிஷ்யாமஹ வக்ஷ்யாமஹ. அதுதான் சொல்ற. இது வக்ஷ்யாமஹ பவத். தேன அனுஷ்டான கிரமஸ்ய ஸ்மரணக்கிரமாதீனத்வாத் தத்கிரமஸ்ய ச மந்திரக்கிரமாதீனத்வாத் அந்தரங்கா மந்திரபாடா. சரி, மந்திரங்கள் பிரயோக காலத்துல சம்பந்தப்பட்டதா இருக்கு. சரி, அதனால என்ன? அதனால அது பிரபலமாயிடுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த அனுஷ்டானத்தினுடைய கிரமஹா இருக்கே, அதை நாம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா எந்த வகையில நமக்கு உபஸ்திதி ஆறதோ கர்மாக்கள், அந்த வகையில தான் நமக்கு அனுஷ்டான கிரமத்தை வச்சுப்போம். அந்த உபஸ்திதி இருக்கே, அனுஷ்டான கிரம உபஸ்திதி, அது எதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு அப்படின்னு கேட்டால் ஸ்மரணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. நமக்கு எப்படி நினைவு வருதோ அதை வச்சுதான் நம்ம பண்ணுவோம், அனுஷ்டானம் பண்ணுவோம். அந்த ஸ்மரணத்துக்கு எது காரணமா இருக்குன்னு கேட்டா மந்திரங்கள் காரணமா இருக்கு. அப்போ பிரயோக காலே அனுஷ்டான கிரமஸ்ய ஸ்மாரகம் பவதி, ஸ்மாரகா பவதி அயம் மந்திரா. அப்போ என்ன ஆறுது? பிரயோக காலத்துல இந்த மந்திரங்கள் இருப்பதினாலையும் அந்த மந்திரங்களினால கர்மாக்களுடைய உபஸ்திதி வர்றதுனாலையும் அந்த கிரமத்திலே நம்ம அனுஷ்டானம் பண்றோம். அப்படிங்கிறதுனால தான் மந்திரங்கள் பிரயோகத்துக்கு சன்னிகிருஷ்டமா இருக்கு. அதனாலதான் பிராமண வாக்கியாபேட்சையா, பிராமண வாக்கிய கிரமாபேட்சையா மந்திர பாட கிரமஸ்ய பிராபல்யம். பாருங்க, தேனா அனுஷ்டான கிரமஸ்ய அனுஷ்டான கிரமஹா கிமதீனஹா அப்படின்னு கேட்டால் ஸ்மரண கிரமாதீனஹா. நமக்கு எப்படி ஸ்மரணம் வருதோ, நினைவுகள் அடுத்தடுத்து இது பண்ணணும்னு அதை வச்சுட்டு தான் நமக்கு என்ன வரும்? அனுஷ்டான கிரமஹா கிடைக்கும். இது வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. கிரந்தக்காரர் நான் இப்போ இங்க சொல்றச்ச மந்திராக மந்திரேண கர்மணஹா கிரமஹா ததனுசாரேன அனுஷ்டானம் இப்படி போயிட்டு இருக்கேன். கிரந்தக்காரர் மேலிருந்து கீழே சொல்றார். எப்படி? அனுஷ்டானம் அனுஷ்டான கிரமஹா கிமதீனஹா அப்படின்னு கேட்டால் ஸ்மரணாதீனா. ஸ்மரணம் கிமதீனம் இத்துக்தே மந்திர அதீனா அப்படின்னு. சரியா? பாருங்க, தேன அனுஷ்டான கிரமஸ்ய ஸ்மரண கிரமாதீனத்வாத் தத்கிரமஸ்ய ச மந்திர கிரமாதீனத்வாத். மந்திர கிரமாதீனத்வாத் அந்தரங்கா மந்திரபாடஹ இதி மந்திரபாடஹ இதரஸ்மாத். இதரஸ்மாத் இत्युक्ते ब्राह्मण पाठक्रमापेक्षया मन्त्रपाठः अन्तरङ्गः इति मन्त्रपाठः बलवान्. இந்த பங்கிக்கு அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா? தேன அனுஷ்டான கிரமத்தின்
ரிவர்ஸ கொண்டு போயிருக்கார் அப்படிங்கிறது நாம மனது வாங்கிக்கணும். அதையேவா இத்துக்தே யஸ்மாத் மந்திரபாடக்ரமः பிரபலः தஸ்மாத் ஆக்னேய அக்னிஷோமீயயோः பிராமணபாடாத் ஆதௌ அக்னிஷோமீய அனுஷ்டானம் பஷ்சாத் ஆக்னேய அனுஷ்டானம் இத்யேவம் கிரமம் பாதித்வா மந்திரபாடாத் ஆதௌ ஆக்னேய அனுஷ்டானம் பஷ்சாத் அக்னிஷோமீயஸ்ய இத்யேவம் கிரமः இத்யுக்தம். பஷ்யन्तु अतएव इत्युक्ते यस्मात् मन्त्रपाठः प्रबलः तस्मात् आग्नेय अग्निशोमीययोः कर्मणोः இந்த ரெண்டு கர்மாக்களுடைய பிராமண பாடாத் பிராமண பாடத்தை வச்சிருந்தால் எது முதல்ல கிடைக்கும்? ஆது அக்னிஷோமியஸ்ய அனுஷ்டானம் பశ్చాத் ஆக்னேயஸ்ய அனுஷ்டானம் இத்யேவம் க்ரமः லப்யேத. परन्तु तादृश क्रमं बाधित्वा मंत्रपाठात् इत्युक्ते याज्ञानुवाक्य पाठात् आदौ आग्नेयानुष्ठानं पश्चात् अग्निशोमीयस्य इत्येवं क्रमः इत्युक्तम्. இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கு இல்லையா? புரிஞ்சதுண்ணா. இதுக்கு அப்புறம் இன்னொரு விசாரம். பிரயாஜானாம் समिधो यदति तनूनपातं यदति इत्येवं विधायक वाक्य क्रमात् यः क्रमः सः ब्राह्मण पाठ क्रमः. இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னு கேட்டா, மந்திர பாடகா தான் பிரபலம்னு சொல்லியாச்சுன்னா பிராமண பாட கிரமத்தை எதுக்கு, அது வேண்டாமே அப்படின்னு கேட்டால் இல்ல, அதனுடைய உபயோகமும் இருக்கு. எங்க இருக்கு? எங்க மந்திர பாட கிரமத்தை சொல்ல முடியாதோ, மந்திர பாடகாவே இல்லையோ, அந்த இடத்துல எதை வச்சுட்டு கிரமத்தை நிர்ணயம் பண்றது, கர்மாக்களுடைய கிரமத்தை அப்படின்னு கேட்டா விதாஜக வாக்கியங்களை வச்சு நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியது. நீங்க தானே சொன்னீல் பிராமண வாக்கியமானது கர்ம விதாய சரிதார்த்தம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இப்ப எப்படி நீங்க பிராமண பாட கிரமத்தை வச்சுட்டு கர்மானுஷ்டான கிரமத்தை நிர்ணயம் பண்ணுவேல்? அதுதான் அதோட வேலையை முடிச்சது சரிதார்த்தம் ஆயிடுத்தே அப்படின்னு கேட்டா சரிதான். இந்த பிராமண வாக்கியங்கள் கர்மாவை விதிச்சு சரிதார்த்தம் ஆயிடுறது இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துலனா எந்த இடத்துல மந்திர பாடம் இல்லையோ, வேறு எந்த கிரமபோதகமான பிரமாணமும் இல்லையோ, அங்க எதை வச்சுட்டு நம்ம பதார்த்தங்கள், அதாவது கர்மாக்களுடைய கிரமத்தை நிர்ணயம் பண்றது அப்படின்னு கேட்டா கர்மோத்பத்திக்காக வந்த பிராமண வாக்கியங்கள் இருக்கே அதனுடைய கிரமத்தை வச்சுட்டே நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறான். प्रयाजानां समिधो यजति तनूनपातं यजति इत्येवं विधायक वाक्य क्रमात् यः क्रमः अनुष्ठान क्रमः सः ब्राह्मण पाठ क्रमः. अत्र च यद्यपि ब्राह्मण वाक्यानि अर्थं विधाय कृतार्थानि, நம்ம கேள்வி கேட்டோம் இல்லையா, பிராமண வாக்கியங்கள் கர்மாவை விதிச்சுட்டு அது சரிதார்த்தம் ஆயிடுத்தே அப்படின்னு கேட்டா சரிதான். எத்யபி அப்படி இருந்தாலும் அது சரிதார்த்தமா எடுத்துதான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் இங்க அது கிரம விதாயகமாவும் இருக்கு. எத்யபி பிராமண வாக்கியானி அர்த்தம் விதாய, அர்த்தம் விதாயன்னு சொன்னா கர்மாவை விதித்து விட்டு, அர்த்த சப்தத்துக்கு இங்க கர்மான்னு அர்த்தம். பிராமண வாக்கியங்கள் கர்ம விதாய கிருதார்த்தானி சரிதார்த்தானி ததாபி பிரயாஜானாம் ஸ்மாரகாந்தரஸ்ய அபாவாத், வேற ஸ்மாரகம் அங்க எதுவும் இல்லை, கிரமபோதகம் ஒன்றும் இல்லை. பிரயாஜானாம் ஸ்மாரகாந்தரஸ்ய அபாவாத் தான்யேவ ஸ்மாரகத்வேன ஸ்வீக்ரியந்தே, தான்யேவ பிராமண வாக்கியான்யேவ ஸ்மாரகத்வேன ஸ்வீக்ரியந்தே. ததா ச ஏன கிரமேண தானி அதீதானி, எந்த கிரமத்தை வச்சுட்டு இந்த பிராமண வாக்கியங்கள் படிக்கப்பட்டனவோ தேனைவ கிரமேண அர்த்தஸ்மரணம் ஜனயந்தி इति युक्तं तेनैव क्रमेण ब्राह्मण पाठक्रमेणैव तेषाम् अनुष्ठानम् इति तत्सिद्धं प्रयाजानां ब्राह्मणपाठक्रमात् क्रमः इति. प्रयाजानां क्रमः न मन्त्रक्रमात् क्रमः अनुष्ठीयते, किन्तु ब्राह्मणपाठक्रमात् क्रमः. ननु ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ஒரு கேள்வி. प्रयाजेषु प्रयोग समवेत अर्थस्मारकत्वं विधायकत्वेन
கிருதார்த்தானாம் பிராமண வாக்கியானாம் கிமிதி ஸ்வீக்ரியதே பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகானாம் யாஜ்யாமந்திராணாம் ஆக்னேயாதிஷு இவ அத்ராபி சத்வாத். அதாவது என்ன கேள்வின்னு கேட்டா, இந்த பிராமண பாட கிரமத்தை வச்சுண்டு நீங்க சமித்யாகங்களுடைய கிரமத்தை நிர்ணயம் பண்ணேல் இது எப்போ நடக்கும்னு கேட்டா, மந்திர பாடமே இல்லை அப்படிங்கிற பொழுது தானே. மந்திர பாடம் இருந்தால் அதுதானே பிரபலம், அதுதானே நீங்க எடுத்துக்கணும். இப்படித்தானே நீங்க ஆக்னேய அக்னிசோமிய ஸ்தானத்தை எடுத்துட்டேல். அத போல இங்கேயும் கூடன்னு சொன்ன இந்த சமிதாதி யாகங்களையும் கூட யாஜ்யானு வாக்கிய மந்திரங்கள் இருக்கே. இருக்கும் பொழுது நீங்க அந்த கிரமத்தை அனுஷ்டிக்காமல் மெனக்கட்டு அதை விட துர்பலமா இருக்கக்கூடிய பிராமண பாட கிரமத்தை வச்சுண்டு கிரமத்தை ஏன் கல்பிக்கிறேன் அப்படின்னு கேள்வி புரிஞ்சிருக்கா? பந்தி பாருங்க. நானும் பிரயாஜேஷு பிரயோக சமவேத அர்த்த ஸ்மாரகத்துவம் விதாயகத்வேன கிருதார்த்தானாம் பிராமண வாக்கியானாம் கிமிதி ஸ்வீக்ரியதே. பிராமண வாக்கியானாம் ஸ்மாரகத்துவம் கிமிதி ஸ்வீக்ரியதே இத்யன்வயா. கிமர்த்தம் ஸ்வீக்ரியதே ந ஸ்வீகர்த்தவ்யம் இது தாத்பர்யம். ஏன்னா மந்திரங்கள் இருக்கு கிரமத்தை சொல்லக்கூடியது. பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகானாம் யாஜ்யா மந்திரானாம் ஆக்னேயாதிஷு இவ அத்ராபி சத்வாத். உடனே அதுக்கு முதல் ஒண்ணு சொல்றான் சித்தாந்தி பட்சத்துல இருந்து, நச்ச தேஷாம் தேவதா ஸ்மாரகத்வாத் கர்மஸ்மாரகத்வேன பிராமண வாக்கியம் ஸ்வீக்ரியதேதி வாச்சியம் ஆக்னேயாதிஷ்வபி கர்மஸ்மாரகத்வேன தத் ஸ்வீகாராபத்தே. அதாவது என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, என்ன கேள்வி பதில் சொல்றா அப்படின்னு கேட்டா, இந்த யாஜ்யானு வாக்கிய மந்திரங்கள் இருக்கு சமித்யாகத்துல. ஆனா அவைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா கர்மஸ்மாரகமா தேவதா ஸ்மாரகமா இருக்கே தவிர்த்து கர்மஸ்மாரகமா இல்லை. அதனாலதான் அத நாங்க அந்த கிரமத்தை வச்சுண்டு மந்திர கிரமத்தை வச்சுண்டு பாட கிரமத்தை நிர்ணயம் பண்ணல அப்படின்னு சொல்ற. நச்ச தேஷாம் யாஜ்யானு வாக்கிய மந்திராணாம் தேவதா ஸ்மாரகத்துவம் அஸ்தி பரந்து கிம் நாஸ்தி கர்மஸ்மாரகத்துவம் நாஸ்தி மந்திராணாம் கர்மஸ்மாரகத்வேன பிராமண வாக்கியம் ஸ்வீக்ரியதே. அதாவது எப்படின்னு சொன்னா யாஜ்யானு வாக்கிய மந்திரங்கள் தேவதா ஸ்மாரகமா இருக்கு, கர்மஸ்மாரகமாக பிராமண வாக்கியங்கள் தான் இருக்கு. அதனாலதான் அதை எடுத்துக்கிறோம். கர்மஸ்மாரகத்வேன பிராமண வாக்கியம் ஸ்வீக்ரியதே இதி நச்ச வாச்சியம் ஆக்னேயாதிஷ்வபி கர்மஸ்மாரகத்வேன தத் ஸ்வீகாராபத்தே. அப்ப நீங்க இங்க இப்படி சொல்றதா இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஆக்னேய அக்னிசோமியத்தினுடைய உற்பத்தி வாக்கியங்கள் இருக்கே, அங்கேயும் கூட நீங்க நல்லா பாருங்க, இந்த யாஜ்யானு வாக்கிய மந்திரமானது கர்மா ஸ்மரணம் பண்ணி கர்மஸ்மரண ஸ்மாரகமா இருக்கா இல்ல தேவதா ஸ்மாரகமா இருக்கா அப்படின்னு கேட்டால் தேவதா ஸ்மாரகமா தான் இருக்கு. அப்போ அந்த இடத்துலயும் ஆக்னேய யாகஸ்மாரகமாகவும் அக்னிசோமிய யாகஸ்மாரகமாகவும் எது இருக்கு அப்படின்னு கேட்டால் மந்திர பாட்டங்கள் இல்லை, உற்பத்தி வாக்கியமான பிராமண வாக்கியம் தான் இருக்கு. அப்போ நீங்க அங்கேயும் இதே மாதிரி சொல்லிடலாமே. அங்க மட்டும் நீங்க மந்திர பாடம் தான் பிரபலம்னு சொல்லி மந்திர பாட கிரமத்தை வச்சுண்டு அனுஷ்டான கிரமத்தை கல்பிச்சேலே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். கேள்வி புரிஞ்சது இல்லையா? ஆக்னேயாதிஷ்வபி கர்மஸ்மாரகத்வேன தத் ஸ்வீகாராபத்தே. அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது சித்தாந்த விரோதம். அது நச்ச இஷ்டாபத்தினா அப்படியே ஆகட்டுமே, அது அப்படியே எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா அது ஒத்துக்க முடியாது சித்தாந்தினால. ஏன்னா ததாசதி என்ன ஆயிடும் தெரியுமா? பிராமண பாடாத் மந்திர பாடஸ்ய பலியஸ்தும் ந ஸ்யாத். நீங்க இவ்வளவு நேரம் சொல்லியிருந்தாலே பிராமண பாட கிரமஸ்ய தௌர்பல்யம் மந்திர பாட கிரமாபேட்சையா தன்ன சித்தியதி. தத் பலியஸ்துவேஹி மந்திராணாம் பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்துவம் இதரஸ்ய தத் அஸ்மாரகத்துவம் ஹேது. இதைத்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? அது பிரபலம்னு சொன்னாதான் மந்திர பாட ஸ்மரணம் பிரபலம்னு சொன்னாதான். அதுவும் எப்படி பிரபலம் சொன்னா?
பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்துவேன பிராபல்யம் மந்திரஸ்ய இப்படின்னு ஒத்துண்டாதான் பிராபல்யம் சித்திக்கும். அதான் சொல்றான் தத் பலீயஸ்துவேஹி மந்திராணாம் பிரயோக சமவேத அர்த்தஸ்மாரகத்துவம் இதரஸ்ய பிராமண பாடஸ்ய தத் அஸ்மாரகத்துவம் பிரயோக சமவேத அர்த்த அஸ்மாரகத்துவம் ஹேது. இதுதான் நீங்க முன்னாடி சொல்லி கொடுத்தேன். यदिच कर्मस्मारकत्वं ब्राह्मणवाक्यस्य स्वीक्रियते तदा प्रधान कर्मस्मारकत्वेन ब्राह्मणवाक्यस्य अन्तरङ्गत्वात् अंगभूत देवतास्मारकत्वेन च मन्त्राणां बहिरङ्गत्वात् मन्त्रपाठात् ब्राह्मणपाठस्यैव बलीयस्त्वं स्यात्. அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, இப்ப பாருங்க, பிரயோக சமவேதமா இருக்கக்கூடிய திரவியம் தேவதா இவைகளை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது மந்திரங்கள். பிராமண பாடமும் எதை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது? கர்மாவையே ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறது. அப்ப பாருங்க, கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான திரவிய தேவதாதிகளை ஸ்மரணம் பண்ணி கொடுக்கக்கூடிய மந்திரஹா பிரபலமா, பிரதான கர்மாவையே ஸ்மரணம் பண்ணி கொடுக்கிறதான இந்த இது என்ன சொல்றது பிராமண வாக்கியம் அது பிரபலமா? எது பிரபலம் அப்படின்னு கேள்வி வாக்கியம் இப்படின்னு தானே நம்ம சொல்ல தோணும். இதுதானே சரியா இருக்கதா தோணும். இதுதான் கேள்வி. பாருங்க பாருங்க, எதிச்ச கர்மஸ்மாரகத்துவம் பிராமண வாக்கியஸ்ய ஸ்வீக்ரியதே பவதா ஸ்வீக்ரியதே ததா பிரதான கர்மஸ்மாரகத்வேன பிராமண வாக்கியஸ்ய அந்தரங்கத்துவம் ஆகதம். அந்தரங்கத்துவ தசைவ, அதாவது முன்னாடி சொன்னதுக்கு அப்படியே விபரீதம். முன்னாடி என்ன சொன்னோம்? மந்திர பாடா அந்தரங்கம் அப்படின்னு சொன்னோம். இப்ப அப்படியே விபரீதமா வருது. பிரதான கர்ம ஸ்மாரகத்வேன பிராமண வாக்கியஸ்ய அந்தரங்கத்வாத். சரியா? ஒண்ணு. அங்கபூத தேவதா ஸ்மாரகத்வேன ச மந்திராணாம் பகிரங்கத்வாத். இப்ப மந்திரஸ்ய பகிரங்கத்துவம் ஆகதம். தரிஹி அதுனா கஸ்ய பிராபல்யம் அஸ்தி பிராமண வாக்கியஸ்யைவ அப்படிங்கிறதா தெரியுது. பூர்வபக்ஷ சொல்லியிருக்கான். பாருங்க, இது அர்த்தம் புரியுது இல்லையா? பங்கி அர்த்தம் புரியுறது இல்லையா? பகிரங்கத்வாத் மந்திர பாடாத் பிராமண பாடஸ்யைவ பலீயஸ்த்வம் ஸ்யாத் ததா ச மந்திரதஸ்து விரோதே ஸ்யாத் இதி பாஞ்சமாதிகரண விரோதः. அப்படின்னு அர்த்தம் இருக்கட்டுமே. பிராமண வாக்கியஸ்யைவ பிராமண பாடஸ்யைவ மந்திரபாடாபேட்சையா பிராபல்யம் அஸ்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, அப்படி சொன்னா ஏற்கனவே இந்த 5வது அத்தியாயத்துல நிரூபணம் பண்ணி கொடுத்தாலே அதுக்கு விரோதம் வரும். மந்திரதஸ்து விரோதே ஸ்யாத் இதி பாஞ்சமிக அதிகரண விரோதः. தத்ர ஹி தஸ்மின் அதிகரணே கிமுக்தம்? பிராமண பாடாத் மந்திர பாடஸ்ய பலீயஸ்த்வாத் ஆதௌ ஆக்ஞேய அனுஷ்டானம் பశ్చాத் அக்னிஷோமியஸ்ய இத்யுக்தம். தஸ்மின் அதிகரணே கிம் நிரூபிதம்? பிராமண பாடாபேக்ஷயா மந்திர பாடஸ்யைவ பிராபல்யம் அஸ்தி இதி நிரூப்ய ததுக்த கிரமேணைவ ஆக்ஞேயஸ்ய ஆதௌ அனுஷ்டானம் அக்னிஷோமியஸ்ய பశ్చాத் அனுஷ்டானம் இதி தஸ்மின் அதிகரணே உக்தம். तस्य विरोधः स्यात् कदा? ब्राह्मण पाठस्य कर्मस्मारकत्व स्वीकारपक्षे ब्राह्मण पाठस्यैव अन्तरङ्गत्वं सिद्ध्यति तेन तस्यैव प्राबल्यं सिद्ध्यति इति कृत्वा आदौ अग्निशोमीयस्य अनन्तरम् आग्नेयस्य अनुष्ठानम् इति भवेत्. तदानीं तदधिकरण विरोधः अत्र स्थापयामः. अग्रे पश्यामः श्वः. वागीशाद्यासु मनसः सर्वार्थानाम् उपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्. अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्.